நாளைய அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேடல் நண்பர்கள் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அன்பு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சான்றாமை அப்படிங்கிற இந்த அதிகாரம் தான் பார்க்க போகிறோம். அதாவது பண்புகளால் நிறைத்த நிற்றல் அப்படிங்கிற இந்த பண்பை பற்றி தான் சான்றாமை அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா பண்புடையவராக வாழும் இயல்பு அப்படிங்கிறது தான் சான்றாண்மை அப்படிங்கிற இந்த அதிகாரத்துலேருந்து திருவள்ளுவர் நமக்கு சொல்ல வர்றாரு. சரிங்களா? ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி காலையில் நம்ம போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டான டயத்துக்கு வந்து சேரும். சரிங்களா? இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற என்னென்னா, சிலபஸில் இருக்கிற முக்கியமான 25 திருக்குறள் அதிகாரங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சான்றாமை அப்படிங்கிற இந்த அதிகாரம் மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். குறள் எண் 981. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாமை மேற்கொள்பவர்க்கு. என்ன சொல்கிறாங்க? கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாமை மேற்கொள்பவர்க்கு. அதாவது நல்ல குணம் கொண்டவர்கள் நல்ல செயல்களை எல்லாம் தமது கடமை என நினைத்து வாழ்வார் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், கடன் என்ப நல்லவை எல்லாம், கடன் அப்படிங்கிறது என்ன, நம்மளோட கடமை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கடனறிந்து சான்றாமை மேற்கொள்வதற்கு. நல்ல குணம் கொண்டவர்கள் நல்ல செயல்களை எல்லாம் என்ன சொல்கிறது, நல்ல குணம் இருக்கிற ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்னா, தான் செய்கிற நல்ல செயல்கள் எல்லாமே தன்னோட சொந்த கடமை அப்படின்ட்டு, அது எதுக்கோ ஒரு செய்கிறோம், ஏதோ ஒரு பொருளோ இல்லை ஒரு பலனோ எதிர்பார்த்து செய்யாமல் தன்னோட கடமை அப்படின்னு நினச்சி அதை செய்கிறவங்க தான் யார், நல்ல குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாமை மேற்கொள்பவர்கள் அப்படிங்கிற இந்த திருக்குறளிலிருந்து திருவள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? அடுத்த குறள் எண் 982. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் எந்நலத்தும் மற்று அப்படிங்கிறார். பாருங்கள், குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் எந்நலத்து உள்ளதும் அற்று அடியில் மற்ற அப்படிங்கிற வச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது நல்ல குணங்கள் கொண்டு இருத்தலே எல்லா சிறப்பும் வந்து சேரும், வேறு எந்த நலனும் சிறப்பை தராது அப்படிங்கிறார். அதாவது சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கலாம், இந்த சான்றோர்கள் இருக்காங்களா, சான்றோர்களை வந்து இந்த சிறப்பித்து போற்றுவது வந்து இந்த பண்புடைமை அப்படிங்கிற அந்த ஒரு அதை மட்டும்தான், அதாவது ஒருத்தவங்களோட பண்பை தான் சிறப்பித்து போற்றுகிறாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, இந்த பண்புடைமை அப்படிங்கிறது தான் இந்த பண்பு வந்து என்ன பண்ணால் வேறு எந்த சிறப்புகளையும் அடங்காத ஒரு தனிச்சிறப்பு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன தனிச்சிறப்பு அப்படின்னா, இந்த பண்பு நல்ல பண்பு அப்படிங்கிற ஒன்று மட்டும் இருந்தாலே போதும், மற்ற எல்லா பண்புகளும் சிறப்பாக வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரிக்கு கொண்டு தரும். அதுதான் குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் எந்நலத்தும் அற்று அப்படின்னு திருவள்ளுவர் அந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? குறள் எண் 983. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். பாருங்கள், அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு கிட்டத்தட்ட 5 சால்பு ஊற்றிய தூண். அதாவது அன்பு உடைமை நாணம் ஒப்புரவு, அதாவது பிறருக்கு உதவி செய்தல், கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இரக்கம் காட்டுதல் அப்படிங்கிறது தான் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. வாய்மையோடு அப்படிங்கிறது வந்து வாய்மை அப்படின்னு உங்களுக்கு தெரியும், உண்மையை பேசுதல். அந்த உண்மையை பேசுதல் இந்த மாதிரினா இந்த 5 குணங்கள், அந்த 5 சால்பு அப்படிங்கிறது 5 குணங்களை உடையவர்கள் தான் எது 5 சால்பு ஊற்றிய தூண். அதாவது ஊன்றிய தூண்னா வேறு ஒன்றுமே இல்லை, இந்த 5 குணங்கள் தான் சான்றாமையின் தூண்களாகும் அப்படின்னு சொல்கிறாரு. எது பண்புடையவரோட பழக்கம், பண்புடையவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு. அன்புடைமை, நாணம், மற்றவர்களுக்கு உதவி செய்தல், மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுதல், மற்றவர்களிடம் உண்மையே பேசல், இந்த 5 குணங்கள் உடையவர்கள் தான் சிறந்த பண்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி சான்றாமையை தூண்களாக விளக்குகிறார். அப்போ சான்றாமையின் தூண்களாக விளக்குகின்றன எவை அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியும்னா, அன்புடைமை, நாணம், உதவி செய்தல், இரக்கம் காட்டுதல் மற்றும் உண்மையை பேசுதல் அப்படிங்கிற அந்த 5 தான் சான்றாமையின் தூண்களாக திருவள்ளுவர் வரையறுத்து கூறுகிறார். சரிங்களா? அதுதான் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? அடுத்த குறள் எண் 984. கொல்லா நலத்து நோன்மை பிறர்தீமை சொல்லா நலத்து சால்பு அப்படிங்கிறார். சொல்லா நலத்து சால்பு, அதாவது சொல்லா நலத்தது சால்பு அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. தவம் அப்படிங்கிறது வந்து பிற உயிர்களை கொல்லாமை, பிற குறைகளை சொல்லாமை சான்றாமை எனப்படும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறது, சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த தவம் செய்கிறதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, நிறைய அறங்கள் தேவை நமக்கு. சரிங்களா? அதாவது எந்த விதமான உயிர்களையும் கொல்லக்கூடாது,
பிற உயிர்களிலிருந்து கிடைக்கிற பொருளை சாப்பிடக்கூடாது, பிற உயிரை நம்மளோட பசிக்காக பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதாவது தான் சிம்பிளாக சொல்லணும்னா பிற உயிர்களை கொல்லாமல் இருக்குங்களா, இதுதான் தவத்திற்கு அடிப்படையானது. அதாவது அடுத்த உயிர்களை துன்பப்படுத்தாமல் இருக்கிறது தான் தவத்துக்கு அடிப்படையான முதல் இதாக சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் கொல்லா நலத்து நோன்மை அப்படிங்கிறாங்க. எதையும் கொல்லாத நல்லத்தது நோன்மை அப்படின்னா எதையும் கொல்லாமல் இருக்கிறது தான் இந்த தவம் செய்கிறதுக்கான முதல் அறமாக தமிழில் கூறுறாங்க. சரிங்களா? அதே மாதிரிக்க பிறவியுமே சொல்லா நலத்து சார்பு அப்படிங்கிறாங்க. இந்த தவம் செய்கிறது மாதிரி பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறது வந்து எந்த மாதிரி தவத்துக்கு முதல் நிலையோ அதே மாதிரி தான் பிறர்கள் வந்து செய்கிற குற்றத்தை, அது பிறர்கள் செய்த பிறர் தீமையை பிறர்கள் செய்த தீமையை வந்து சொல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த ஒரு பண்பு. அதாவது சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லத்தது சார்பு அப்படின்னு சொல்கிறாரு. பிறர் பண்ண குற்றத்தை பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. சரிங்களா? கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சார்பு அப்படிங்கிற இந்த திருக்குறள்லேருந்து திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறார். சரிங்களா? அடுத்த குறள் எண் 985. ஆற்றுவர் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவர் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மற்றாரை மாற்றும் படை. அதாவது ஒரு செயலை வெற்றியோடு செய்து முடிக்க ஆற்றலும் பணிவாக நடத்தலும் வேண்டும், அதுவே பகைவரையும் நண்பராக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த செயல் திறமை அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம செய்கிற செயல்களோட திறமை அப்படின்னு போற்றப்படுது என்னென்னா எல்லோருக்கும் பணிந்து நடக்கிற அந்த பண்பு தான். அதுதான் அந்த பணிவு தான் என்ன பண்ணுமா, சால்வுடைய பெருமக்களோட பகைவரையும் அறிவில் சிறந்த சான்றவர்களையும் சரி, நமக்கு எதிராக இருக்கிற பகைவரையும் சரி, எல்லாரையும் நமக்கு நண்பராக ஆக்குற ஒரு படைக்கரை தான் எது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயல் திறமைக்கு இது பண்ணுற சான்றாமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆற்றுவர் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளிலிருந்து இதைத்தான் சொல்கிறார். சரிங்களா? ஓகே. அடுத்த குறள் எண் 986. சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி. சால்பிற்கு கட்டளை யாதனன் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த இடத்துலலாம் சொல்கிறார். சரிங்களா? ஓகே. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, தம்மை விட ஆற்றல் குறைந்தவரிடத்தில் தோல்வி அடைந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளோட ஆற்றல் கம்மியாக இருக்கிறவங்ககிட்ட, நம்மளோட எளிமையாக இருக்கிறவங்க, இல்லை நம்மளோட ஒரு குறிப்பிட்ட அளவு கம்மியாக இருக்கிறவங்க அப்படி சொல்லுவாங்கன்னா, அதுதான் நம்மளோட ஆற்றல் கம்மியாக இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அதை கோபப்படக்கூடாது, அதை ஏற்றுக்கிறோம். அதுதான் ஒருவரோட சான்றாமை அறிவதும் உரைகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உரைகள்லாம் வரல, இந்த தங்கத்தை சுத்தமான தங்கமாக அப்படின்னு பார்க்குறக்காண்டி ஒரு கல்லில் உரசி பார்ப்பாங்கள்ல, அதை தான் உரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் தங்கத்தை உரசி பார்க்குறதுக்கு எப்படி அந்த உரைகள் வந்து ஒரு பயன்படுதோ, நம்மளோட பண்பை சான்றாமை அப்படிங்கிற இந்த பண்பை அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த இது சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க, தன்னோட ஆற்றல் குறைவாக இருக்கிறவங்ககிட்ட தோத்தா அதை கோவப்படாமல் அதை ஏற்றுக்கிறதில்ல, அந்த மனப்பான்மையை தான் சான்றாமைக்கான ஒரு உரைகள்லாம் திருவள்ளுவர் சொல்கிறாரு. சால்விற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் அப்படிங்கிற இந்த திருக்குறள்னு சொல்ல வர்றாரு. சரிங்களா? அடுத்த குறள் எண் 987. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யக்கால் என்னா பயத்தோ சால்பு அப்படிங்கிறாங்க. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யக்கால் என்னா பயத்தோ சால்பு அப்படிங்கிறார் பாருங்க. அதாவது நமக்கு தீமை செஞ்சவருக்கும் நன்மை செய்யணும், அவ்வாறு செய்யாவிட்டால் சான்றாமை பண்பு இருந்தும் என்ன பயனும் இல்லை அப்படிங்கிறாங்க. பாருங்க, இதுவுமே படிச்சிருப்பான்ல, அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்மை இகழ்வார் புறத்தில் தரை அப்படிங்கிற திருக்குறளில். ஒரு நிலம் வந்து தன்னை தோன்றவரையும் தன்னை இகழ்ந்து பேசுகிறவங்களையும் தாங்கி நிற்கும். அதாவது தோன்றவங்களையும் இந்த நிலம் தாங்கி நிற்கும். அது மாதிரி தான் தன்னை இகழ்கிறவர்களையும் பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு ஒருத்தங்க தீமை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய தீமையாக இருந்தாலும் சரி, நாம் அவங்களுக்கு திரும்ப நன்மையை தான் செய்யணும். அப்படி நன்மை செய்யலைன்னா நாம் எவ்வளோ பெரிய சான்றாமை பண்பு இருக்கிற ஒரு மனிதராக இருந்தாலும் எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிறத தான் இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யக்கால் என்னா பயத்தோ சால்பு அப்படிங்கிற இந்த திருக்குறள்லேருந்து திருக்குறள் சொல்கிறார். சரிங்களா? அடுத்த குறள் எண் 988. இன்மை ஒருவருக்கு, மறுபடியும் சொல்கிறேன், இன்மை ஒருவருக்கு இழிவன்று சால்பனும் திண்மை உண்டாக பெறேன் அப்படிங்கிற. அதாவது ஒன்றுமே இல்லை, சான்றாமை அப்படிங்கிற ஒரு பண்பு ஒருவருக்கு இருந்துச்சுன்னா
வறுமை அவருக்கு ஒரு குறையாகவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா பசி கொடுமை அப்படிங்கிறது தான் எல்லாரும் திருவள்ளுவராகட்டும் பாரதியார்கிட்டும் எல்லாரும் சொல்கிறது ஒன்று. அதுதான் கொடுமையிலும் கொடுமை பசி கொடுமை அல்லது வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த வறுமையிலேயும் ஒருத்தருக்கு குறை ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். சான்றாமை அப்படிங்கிற ஒரு பண்பு இருந்துச்சுனாலே அவர் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் சரி அந்த வறுமை ஒரு குறையாகவே மதிக்கப்படாது அப்படிங்கிறது தான். இன்மை ஒருவருக்கு இழிவன்று சால்வென்னும் திறமை உண்டாக பேன் அப்படிங்கிற இந்த திருக்குறள்லேருந்து திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறார். சரிங்களா? ஓகே, அடுத்து குறள் எண் 989. ஊழி பெயரினும் தம்பெயரார் சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார். அப்படி சொல்கிறேன். ஊழி பெயரினும் தம்பெயரார் சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார். அது ஒன்றுமே இல்லை. சான்றாமை அப்படிங்கிற அந்த பண்பு கொண்டவர்களை கடல் அப்படின்னு சொல்லி புகழ்வாங்க. சரிங்களா? அதே மாதிரியே உலகம் அழியும் காலம் வந்தாலும் தன் நிலையிலிருந்து யாரும் மாறமாட்டார்கள், சான்றாமை பண்பு கொண்டவர்கள் மாறமாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்களா? ஊழி பெயரும் தம்பெயரார் அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சாலும் தன்னோட இந்த சான்றாமை அப்படிங்கிற பண்பு நிலையிலேருந்து மாறமாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த சான்றாமை பண்பு கொண்டவர்களை கடலுக்கு இணையாக ஒப்பிட்டு புகழ்வார்கள். ஆனால் அந்த உலகம் அழியும்போது அந்த கடல் தான் அந்த உலகத்தை அழிக்கும். அப்படி இருந்தாலும் சான்றவர்கள் தன்னோட நிலையிலிருந்து மாறமாட்டார்கள் அப்படிங்கிறது தான் ஊழி பெயரினும் தம்பெயரார் சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார் அப்படிங்கிற இந்த திருக்குறளிலிருந்து சொல்கிறார் திருவள்ளுவர். சரிங்களா? அடுத்து கடைசியாக குறள் எண் 990. குறள் எண் 990. சான்றவர் சான்றாமை குன்றென் இருநிலத்தான் தாங்காது மன்றோ புரை அப்படிங்கிறாங்க. மறுபடி சொல்கிற பாருங்க. சான்றவர் சான்றாமை குன்றென் இருநிலம்தான் தாங்காது மண்ணு பொறை அப்படிங்கிறார். தாங்காது மண்ணோ பொறை அப்படிங்கிறார். அதாவது சான்றாமை பண்பில் குறைவு ஏற்பட்டவர்களோட பாரத்தை பூமி தாங்காது அப்படின்னு சொல்கிறார். நிறை பண்பாளராகிய சான்றோர் தம் இயல்பிலிருந்து சிறிது குறைந்தாலும் இவ்வுலகம் பாரம் தாங்காது திரும்பிவிடும் அப்படிங்கிறதான் தாங்காது மண்ணோ புரை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? அங்கே மொத்த திருக்குறள் என்னன்னு பார்த்தோம். குறள் எண் 981. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாமை மேற்கொள்பவர்க்கு. குறள் எண் 982. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் எந்நிலத்தும் வென்றேன். குறள் எண் 983. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். குறள் எண் 984. கொல்லா நலத்து நல்லது நோன்மை பிரதீமை சொல்லா நல்லது சால்பு. குறள் எண் 985. ஆற்றுவோர் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மற்றாரை மாற்றும் படை. குறள் எண் 986. சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி துணையல்லார் காணும் கொள்ளல். குறள் எண் 987. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யக்கால் எண்ணோ பயத்த சால்பு. குறள் எண் 988. இன்னும் ஒருவருக்கு இழிவென்றால் சால்பனும் திண்மை உண்டாக பெறேன். குறள் எண் 989. ஊழி பெயரினும் தம்பெயரார் சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார். அடுத்த குறள் எண் 990. சான்றவர் சான்றாமை குன்றின் இருநிலத்தான் தாங்காது மண்ணா பொறை அப்படிங்கிறார். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி மொத்தம் 10 திருக்குறள் பார்த்துட்டோம். நாளைக்கு மீதி ஒரு அதிகாரத்துலேருந்து உங்களை சந்திப்போம். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அன்பு. இன்றைய பொழுது இனிதாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.